அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ ஜோதிட விதிகளில் சிறப்பு விதிகளை சொல்கிற கருத்தில் கொள்ளுங்க. இது தன்னுடைய பிள்ளைக்கு பெண் தேடும் தாய் தந்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது நான் நூலிலிருந்து நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பின்படி இந்த விதிகளை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் 7, 8ஆம் இடங்களில் தோஷம் இருப்பினும் பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் வீட்டில் சுபர் இருக்க தோஷமில்லை. அந்த பெண்ணால் அந்த ஜாதகருக்கு நற்பலனே நடக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். லக்னத்தில் குருவும் 7இல் சந்திரனும் 10இல் சுக்கிரனும் அமைய பெற்ற பெண் நல்ல வசதி உள்ளவராக இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 7ஆம் இடத்தோன் 6இல் இருக்க அல்லது 6, 7ஆம் இடத்து அதிபதிகள் 12இல் இருக்க அல்லது 6, 7ஆம் இடத்து அதிபதிகள் ஒரே நட்சத்திர சாரத்தில் அல்லது ஒரே அம்சத்திலோ சேர்ந்திருக்க அப்பெண்மணி கற்பு, ஒழுக்கம், அடக்கம், பண்பு, அன்பு, வசதி என அனைத்திலும் சிறந்து விழுங்குவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் லக்னத்துக்கு 11இல் சந்திரனோ 7இல் சுக்கிரனோ புதனோ இணைந்திருப்பதும் குரு இவ்விருவரையும் பார்ப்பதும் அமைய போகும் கணவன் செல்வம் செல்வாக்கும் உள்ளவராக அந்த பெண்ணுக்கு அமைவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 7ஆம் வீட்டோன் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 7 அல்லது 12இல் இருக்க 7, 12ஆம் அதிபதிகள் ஒரே நாம்ச சக்கரத்தில் இருக்க அல்லது ஒருவர் பார்வையிடும் பார்க்க அந்த பெண்மணி ஒழுக்கமும் பண்பும் வசதியும் உடையவராக இருப்பாங்க. அதே போல் மகர லக்கண ஜாதகத்துக்கு சந்திரன் தான் இருக்கிற ராசியின் கடைசியின் நவாம்சத்தில் அதாவது ராசியின் 9ஆம் பாதத்தில் 6 குடியுடன் பார்வை பெற்று விளங்க அந்த பெண்மணி கற்பு கரிசியாகவும் தர்ம சிந்தனை உடையவராகவும் விளங்குவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கலந்திராதிபதி 2இல் பலம் பெற்றிட 7இல் குரு அமர பெற்ற பெண்ணுக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும். கலந்திராதிபதினா லக்னத்திலிருந்து 7ஆவது இடம். அந்த 7ஆம் அதிபதி 2இல் பலம் பெற்றிட 7இல் குரு அமைய பெற்ற பெண்ணுக்கு இளம் வயதிலேயே அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றோம். கருத்தில் கொள்ளுங்க. லக்கணத்தில் குரு அமர அல்லது லக்கணத்தில் சுக்கிரன் 3இல் புதன் 4இல் பலம் பெற்ற குரு இருப்பின் தக்க வயதில் திருமணமும் செல்வாக்கும் அந்த பெண்மணிக்கு அமையும். கருத்தில் கொள்ளுங்க. 1, 5, 9இல் சுபர் நிற்க புத்திர பாக்கியமும் சுகமும் உண்டு. 1, 5, 9னா திரிகோணம். அதில் அந்த லக்கணத்துக்கு நல்லது செய்கிறா வருவாங்க. அதுதான் அவங்க தான் சுபர். அவங்க நின்றுட அவங்களுக்கு திருமணான 1 வருடத்திலேயே அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்பட்டுரும். கருத்தில் கொள்ளுங்க. இரவில் இரட்டைப்படை ராசி லக்கணமாகி சந்திரன் சூரியன் இருவரும் இரட்டைப்படை ராசியில் இருக்க பெண்ணுக்கு மகா பாக்கிய யோகம் உண்டாகும். ராஜ யோகத்துடன் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். கருத்தில் கொள்ளுங்க. லக்னம் சந்திரன் 2ம் இரட்டைப்படை ராசியில் அமைய பெற்ற பெண் சீரும் சிறப்பும் பெற்றுவாங்க. ஜோதிட விதி. அதே போல் கன்னியா லக்கணத்தில் பிறந்த பெண் ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற 11இல் குரு நிற்க
அரசி அல்லது விஐபி போல் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அமையும். அவங்க கணவரும் அரசன் போல் வாழ்க்கை வாழ்வார். கருத்தில் கொள்ளுங்க. கும்ப லக்னமாகி நாளில் பூரண சந்திரன் உச்சம் பெற குருவின் பார்வை ஏற்பட அப்பெண் மகா பாக்கியவதியாக இருப்பாங்க. மிதுனம் லக்னமாகி லக்னத்தில் சந்திரனும் 11 சூரியனும் 10 புதனும் உள்ள பெண்ணின் கணவர் ராஜயோக வாழ்க்கையை பெற்றிடுவார். அதே போல கன்னியில் புதன் நின்றிட லக்னம் கன்னியாகிட 11 குரு 2 சுக்கிரன் 10 சந்திரன் அமர பிறந்த பெண்ணின் கணவர் சக்கரவர்த்தி போல் வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை பெறுவார். அதே போல இஸ்திர லக்னமாகி குரு நிற்க செவ்வாய் 3 அல்லது 6 நிற்க சனி 11 நிற்க அந்த பெண்மணியின் கணவர் ராஜயோக உடையவராக அவருடைய வாழ்க்கை அமையும். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் சந்திரன் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டிலிருந்து புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்திலிருந்து குருவார் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகி அரசிக்கு நிகரான அந்தஸ்தினை பெற்றுடுவாங்க. அதே போல் குரு சுக்கிரன் வளர்பிற சந்திரன் புதன் ஆகிய 4வரும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திலேயே இருப்பார்கள் எனில் அப்பெண் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆவாள். செல்வ சீமாட்டி, நற்குண வசதி, நற்புத்தி, குழந்தை பாக்கியம், பால் பாக்கியம், சந்தன பாக்கியம் ஆகிய முதலில் பெற்று அந்த பெண்மணி சிறப்பான வாழ்க்கை அமையும். அதே போல் 7ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்று லக்னாதிபதி லக்னம் ஏறி நின்றிட அல்லது லக்னாதிபதி உச்சம் பெற்று 7ஆம் வீட்டோன் 7ஐ பார்க்கினோம் கேந்திரத்தில் சுபர் நிற்க 7ஆம் வீட்டோர் உச்சம் பெற்று சொந்த வீடு அல்லது மூல திருக்கோண வீடு ஏறிட அஞ்சாதகதிக்கு சகல பாக்கியமும் தரும் கணவர் அமைவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 8 குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இருப்பினும் அல்லது 7 8ஆம் வீட்டுக்கு குரு சுக்கிரன் பார்வை ஏற்படினும் அல்லது 7ஆம் வீட்டோன் 7ஆம் இடத்தில் பலமுடன் பார்த்திடும் நீண்ட மாங்கில்ய பாக்கியம் அந்த பெண்ணுக்கு உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சுபகிரகங்கள் லக்னத்துக்கு 2இல் நற்கதியில் இருப்பினும் ஜாதகி கணவனுக்கு முன்னே பூவோடும் மஞ்சளோடும் இறைவனடி சேரும் பாக்கியம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு அமைப்பு. அதை கணவன் இருக்கக்குள்ளேயே பெண்மணி சிவனடி சார்ந்துருவாங்க. அதோடைய அமைப்பு தெரிஞ்சு வச்சுங்க. இது நல்லது. திருப்பி சொல்கிறேன். சுபகிரகங்கள் லக்னத்துக்கு 2இல் நற்கதியில் இருக்க பிறந்த பெண் கணவனுக்கு முன்னாவே பூவோடும் மஞ்சளோடும் இறைவனடி சேரும் பாக்கியம் பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த மேற்கண்ட கிரக அமைப்புகளின் பெண்களின் ஜாதகங்களை தேர்வு செய்யும் ஆண்களின் வாழ்க்கை நிச்சயம் நன்றாகவே இருக்கும். வாழ்வில் எல்லா மங்களமும் உண்டாகும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இது அமைப்பு கொண்டவங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வசந்தமாக மாறும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.